மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். இருபால் மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்று சிறந்த பௌர்ணமி, வைகாசி விசாகம் ஆகையினால பௌர்ணமி அன்னைக்கு உபதேசம் பெறுவது ஆன்மீகத்தில் ஒரு சிறப்பு. அதனால் காலையில் ஆன்மீக விசாரணை 1 மணி நேரம் நடத்திட்டேன். அது வீடியோ எடுக்கலை. 2வது தியானம், திருமேனியில் திருக்கோயில் தத்துவம். இந்த திருமேனி திருக்கோயிலுக்கு என்ன தொடர்புன்னு விளக்கிட்டு உங்களுக்கு உபதேசம் தியானம் கொடுத்துருக்குறேன். அது 2ஆம் நிலை உபதேசம். முதல் நிலை தியானம் அதனால் உங்களுக்கு மார்பு மையம், நெஞ்சு குழி உள்ள, அது உங்களுக்கு நான் நெட்டில் அனுப்புகிறேன், பார்த்துக்குங்க. பிரபஞ்ச பரிணாமத்தை வணங்கிட்டு இந்த மார்பு மையம், 2க்கும் மையம், நெஞ்சு குழிக்கு உள்ள ஹார்ட்டு லங்ஸுக்கு சென்டரில் 15 நிமிஷம் கவனிக்கிறீங்க ஒரு இயக்கத்தை. நீங்களாக எந்த முயற்சி, உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது அதில். அது தவம். அது சாயந்தர நேரம் பண்ணுங்கள். 2வது புருவ மைய தவம். இந்த புருவ மையம் தவம் தான் உங்களுக்கு காலையில் கற்றுக் கொடுத்தது. எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரபஞ்ச பரிணாமம்லாம் வணங்கிட்டு, பிரபஞ்ச பரிணாமம் பூமி தாய் சக்தி, பூமி தாயினுடைய சக்தி உடல் முழுவதும் ஏற்றிக்கிறோம். பாதத்திலிருந்து உடல் முழுவதும் எல்லா பக்கம் பரவட்டும்னு வேண்டிக்கிட்டதுனால அதை நினச்சிக்கிறோம். அதனால் இந்த உடம்புல எல்லா சக்தியும் நினச்சிக்கிறோம். அது ஒரு தவம். இங்கே 10 நிமிஷம் மினிமம் எல்லாத்தையும் வணங்கிட்டு, பிரபஞ்ச பரிணாமமெல்லாம் வணங்கி உயிர்களை வாழ்த்திட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பாதத்திலேருந்து உச்சி வரைக்கும் சக்தி, பூமி தாய் சக்தியை வாங்கிக்கிறோம். எல்லா உறுப்புக்கும். நான் அதை சொல்கிறது உறுப்பு விட்டு போயிருந்தால் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. உங்களுக்கு எல்லாம் இந்த பயாலஜிலாம் படத்தை பார்த்தீங்களா தெரியும். நான் ஒரு குத்து மதிப்பாக கரெக்டாக போகிறேன். இடையில ஏதாவது உறுப்பு விட்டுருந்தா கூட சேர்த்திக்கிங்க, ப்ளஸ் பண்ணிக்கிறது தான். இதுதான் கன்ஃபார்ம் கிடையாது. அதனால் நந்தவனத்துக்கு போகிறேன், ஒரு 5-6 மரத்தை சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் நிறைய மரத்தை விரிவி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உறுப்பு நான் சொல்கிறதில் உறுப்பு ஏதாவது பாதத்திலேருந்து பாதம், கணுக்கால், தொடை, ஆண் பெண், அந்த மலஜர்வா, சலத்துவாரம், இடுப்பு வச்சுங்களா, கிட்னி, சிறுங்குடல், பெருங்குடல், இப்படி ஒவ்வொன்றுக்கு தாய் சக்தி வர்ற மாதிரி நினச்சிக்கோங்க. எல்லாமே கற்பனை தான். அப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் நினைங்க, போதுமானது. நான் கொடுக்குறது அவ்வளோதான். மொத்தமாக நீங்கள் 30 to 45 நிமிஷம் மேலே தவம் பண்ணாதீங்க. மனசு நிற்காது. நான் உட்காந்து நான் பண்ண போகிறதில்ல, ரூமில் படுத்து தூங்குவேன். இங்கே 3/4 மணி நேரம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். பண்ண முடியுமா? மனசு நிற்காது. நீங்கள் நல்லா செட்டில் ஆகிட்டு பண்ணிட்டீங்கன்னா, மனசு அமைதியாக இருந்ததுன்னா, இங்கே தவம் நல்லா இருக்குதுங்கிறதுனால அதிக நேரம் பண்ணுறதுனால நல்லா இருக்காது. வைராக்கியமாக தான் இருப்போம். சொல்கிறாங்களேன்னு வைராக்கியமாக இருப்போம். நீங்களே பண்ணி மனசு நல்லா இருந்தால் இந்த தவம் அகத்துக்குள்ளே உங்களுக்கு செட் ஆகுதுங்கிறதுக்கு அடையாளம் புறச்செயலில் காட்டும். புறச்செயல் என்ன காட்டும்னா, தேவையில்லாத இடத்துக்கு போகிறதுக்கு உங்கள் மனம் விரும்பும். யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியது இல்லை. எங்கே போகலாம், எங்கே போகக்கூடாதுன்னு என்ன உங்களுக்கு வரும். அப்புறம் சாப்பிட்றது உங்களை அறியாமையே குறையும். நாம் குறைக்க சொல்ல வேண்டியது இல்லை. இங்கே உள்ளுக்குள்ளே சந்தோஷம் பெருக உங்களுக்கு 50 ரூபா காயதம் கிடைச்சதுக்கப்புறம் 20 ரூபா காயத்தை பற்றி என்ன? 20 ரூபாய் விட்டு போக வேண்டியது தானே? 100 ரூபாயை கிடச்சிருச்சு, 50 ரூபாயை பற்றி ஏன் பாதுகாக்கணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். 500 ரூபா காயதம் கிடைச்சப்போ 100 ரூபா காயதம், 200 ரூபா காயத்தை பற்றி என்ன அவசியம்? அப்போ ஒரு இன்பமான பேரின்பம். அதனால தான் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கிறான்? பேரின்பம். எல்லா இன்பமும் சிற்றின்பம். ஒரு ஸ்கூட்டர் வாங்கி பார்க்கணுன்னு நினச்சி பார்த்துட்டேன். அதுக்கு மேலே என்னோடய ஆசை அதில் அவ்வளோதான், சங்கி போச்சு. அப்புறம் காருக்கு ஆசைப்படுறேன். அந்த கார் வாங்கியும் பார்த்துட்டேன், நிற்கிதா? அது பெரிய கார் ஆசைப்படுறேன். அவர் கார்த்திகாயன், கோயம்புத்தூர் கார்த்திகாயன் அவர் இனோவா கார் வச்சுருக்கிறாரு. நாம் என்ன இந்த 10 வருஷமாக இந்த 800 வச்சுருக்கிறேன். அவர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. அவங்க மாமனார் வசதியாக இருக்கிறார். எங்கள் அப்பா பாட்டியில் சம்பாதிச்சிட்டு போயிருக்காரு, வாங்கியிருக்கிறாரு. நீ 15,000, அவர் 1 லட்சம் வாங்கிக்கிறாரு. மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம். அவர் 10 மடங்கு சம்பாதிக்கிறார். நீ ஆசைப்படலாமா? ஆனால் நீ எதுக்கு தெரியுமா ஆசைப்பட? அவருக்கு நான் உதவாரம், நமக்கு தான் உதவாரம். அவங்க கணவன் மனைவி சேர்ந்தாலும் 10 மாதத்தில் குழந்தை பிறகுது. நம்ம கணவன் மனைவி சேர்ந்தாலும் 10 மாதத்தில் குழந்தை பிறகுது. இதில் வித்தியாசம் இல்லையில்ல. சூரியன் சந்திரன் அவங்க வீட்டுக்கு ஒதுக்குது, நம்ம வீட்டுக்கு ஒதுக்குது. மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சந்தர மறுத்திடுமா, மண் குடிசை வாசல் என்றால் சொல்கிறார்ல. எல்லா வீட்டுக்கும் வருதில்ல. பங்களாவுக்கும் வெளிச்சம் தருதில்ல, ஏழைக்கும் தருதில்ல. ஆனால் மனசை விட்டுட்டு போகிற பொருளுக்கு அடிச்சுக்கிறான். மண்ணும் பொண்ணும் விட்டுட்டு போகிற, அது மகேசனுக்கு சொந்தம்.
ஆணும் பொண்ணும் அடுத்தவனுக்கு சொந்தம். மண்ணும் பொண்ணும் உலக நாடுகள் எதில் இருக்குது மதிப்பு? எத்தனை லட்சம் டன்னு வச்சுருக்கிறையோ அவ்வளோ தான் நீ பணம் அடிக்க முடியும். பணம் தானே, பிரிண்ட் அடித்து கொடுத்துடலாமில்ல. கார்த்திகேயனுக்கு ஒரு 100 கோடி, அலமேலுக்கு 100 கோடி, உங்களுக்கு 100 கோடி, பிரிண்ட் தானம்மா. ஆனால் அடிக்க முடியாது. அதான் உலக நாடு சேர்க்கு. உங்கள்கிட்ட எத்தனை டன்னு தங்கம் இருக்குது, தங்கத்தை மதிப்பு போடு, அதுக்கு நீ பணம் அடிச்சுக்க. அதனால தான் மண்ணும் பொண்ணும் மகேசனுக்கு சொந்தம். மண் இந்த ரெண்டில் தானே மதிப்பீடு, வேறு எதுலேயே மதிப்பீடு இருக்குங்களா? இல்லை. ஆணும் பொண்ணும் அடுத்தவனுக்கு சொந்தம். அழியிறது. அலமேலுக்கு பாட்டி 100 பவுன் நகை வச்சுருந்தா, பாட்டி போயிட்டா, நகை போச்சா? அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு போனல, அம்மா அலமேலுக்கு கொடுத்துட்டா. அலமேலு என்னோட மருமகிட்ட கொடுத்துட்டு போ. ஆனால் நகை அழி போகிறதுலே இல்லை, மாறும், ஆளு தான் மாறும். அப்போ மண்ணும் பொண்ணும் மகேசனுக்கு சொந்தம், ஆணும் பொண்ணும் அடுத்தவனுக்கு சொந்தம் தான் நினச்சிக்கணும். ஆனால் பஞ்சபூதத்தில் எதுக்கு அடிச்சுக்கிறான்? மண்ணுக்கு அடிச்சுக்கிறான். 4 பூதத்தை தொட முடியுமோனால? காற்றை பிடிப்பியா? ஆற்றுல ஓடிட்டு இருக்குதில்ல, நீரை பிடிப்பியா? நெருப்பை பிடிப்பியா? பிடிக்க மாட்டியல்ல. பஞ்சபூதம். ஆனால் மண்ணு கால் வச்சுட்டியல்ல, ஏன் அடிச்சுக்கிறான்? வீடு கட்டலான்னு பாசப்படுற பாவம். கல்யாணம் போச்சு 15 வருஷம் வரைக்கும் வீடு கட்டலாங்கிற. பக்கத்து வீட்டுவார், ஏங்க அன்ன வரைக்கும் நீ அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க, வீடு கட்டலான்னு ஆரம்பிச்சு அவளுக்கு நெஞ்சில் பொறுக்க முடியல. இந்த வீடு 2 அடி சேர்த்து வித்துட்டு போயிட்டு தெரியுமா, எங்களுக்கு 1 அடி இருக்குதா காம்பா. அன்ன வரைக்கும் அக்கா தெய்வமே என்ன, அப்புறம் வாடி போடிங்கிற பேச்சு தடிக்குது. எதுக்கு சண்டை? எதுக்காக சண்டை? மகாபாரதத்தில் எதுக்கு சண்டை வருது? 12 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்தான், கொஞ்சோண்டு இடம் கொடுறாங்கிறான். இடமா? எறும்பு நிற்கிற இடம் தர மாட்டாங்க. என்ன நிற்கிறது? எறும்பு எவ்வளோ இடத்துல நிற்கும்? அப்போ இடத்துக்கு மண்ணு மேலே எவ்வளோ வெறி பாரு. காற்றும் அதாவது காற்றும் நெருப்பும் வானும் நெருப்பும் காற்றும் மண்ணும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது. காற்றும் நீரும் வானும் நெருப்பும், காற்றும் நீரும் வானும் நெருப்பும் தொட முடியுமா? காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே. நாம் வாழ்ந்த வாழ்க்கை சமுதாயத்தில் 4 பேர் நினச்சி பார்க்கணும். இவர் வாழ்ந்தார், செஞ்சார், போனார்னு வரணும். தலைக்காவேரியில் புறப்படுது, எல்லாத்தையும் திருப்திப்படுத்திட்டு அங்கே போய் சேர்ந்துருதில்ல, பூம்புகாரில் போய் சேர்ந்துருதில்ல, கடலில் போய் சேர்ந்துருதில்ல. தலைக்காவேரியில் புறப்பட்டது பூம்புகாரில் போய் சேர்ந்துருதில்ல. அப்போ நாம் அதில் வேணுங்கிறவங்க வலிச்சிக்கிட்டு வரோம். புறப்பட்ட இடத்துலையே புறப்பட்டு முழுமையான தூய்மையாக அழுக்குப்படாத மாசுபடாத புறப்பட்ட இடத்துலேருந்து முடிவான இடத்துக்கு போய் சேர்றது மகான்கள். அந்த தண்ணி எங்கேயுமே சிக்காத, சில தண்ணி நேராக போயிருமில்ல, சில தண்ணி பைப்பு போட்டு எடுத்துகிட்டு வரோம், டேம் கட்டுறான், குட்டிக்கு வர்றான், வயக்காட்டுக்கு வர்றான், வீட்டுக்கு கொண்டு வரோம். அப்போ இங்கே வந்தாலும் நம்ம புழங்கிட்டு மறுபடியும் டிச்சில் தானே அனுப்புகிறோம். நாம் எப்படியே பிறண்டு டிச்சு தண்ணி ஆற்றுல போய் கிடக்குது. இந்த ஆறும் மறுபடியும் பூம்புகார் போயிடுதில்ல. இதெல்லாம் நாம் புறப்பட்ட இடத்துலையே தலைக்காவேரியில் புறப்பட்டது, எங்கேயுமே சிக்காத போகிறது ராமகிருஷ்ணர், விவேகானந்தர். புரியுதுங்களா? அப்போ புறப்பட்டு சில நதி நேராக போய் சேருது, சில நதி ஊருக்குள்ளே எல்லாம் பயன்பட்டுட்டு போயிடுது. அப்போ நாம் இருக்கணுமில்ல. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே. நதியைப் போல நாமும் நடந்து பயன்பெற வேண்டும். நடக்குதில்ல? எத்தனை பேர் பைப் போட்டு எடுக்கிறீங்க? நதியைப் போல நாமும் நடந்து பயன்பெற வேண்டும். கடலைப் போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் நிலைத்திட வேண்டும். சினியாப்பட்டு தான் பார்த்துருப்பீங்க, சினியாப்பட்டால் தான் பார்த்துருப்பீங்க. கருத்து இருக்குதே இல்லையா? தத்துவம் இருக்குதே இல்லையா? தத்துவம் இருக்குதில்ல? சினியாப்பட்டு தாம்மா தத்துவம் இருக்குது. தத்துவம் இருக்குதா? உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இது என்ன பாட்டு? திருமந்திரம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. உன்னையே நீ வணங்குற தெரிஞ்சதுக்கப்புறம் இதை மாற்றி போட்டு கொடுத்துருக்கான். மாற்றி போட்டு கொடுத்துருக்கான். தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. தெய்வம்னு நினச்சியா? இருக்குது. தெய்வம்னு இல்லையா? இல்லை. ஏன்னா இருக்குதுன்னா காட்ட முடியாது, இல்லைன்னா அத்தாச்சி இல்லை. தெய்வம் இல்லைன்னா எப்படி பூமி சுத்தம்?
அப்போ தெய்வம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கன்ஃபார்ம் இல்லை, ஆனால் இருக்குதுங்கிறதுக்கு காட்டுறதுக்கு பொருள் இல்லை. அசப்ஷன் கான்சனேஷன் தான். அப்போ உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் இல்லை. அப்போ நீ எதை நினைக்கிறியோ மனசு அதுவாக ஆகுது. அப்போ அது தெய்வம் என்றால் அது தெய்வம், இல்லை என்றால் இல்லை. இந்த இடத்துல திருமந்திரம் சொல்கிறாரு, மரத்தே மறைத்தது மாமதை யானை. வீட்டில் நிலவு செய்கிறீங்க, வீடு கட்டிட்டீங்க, ஒரு வேலை கதவு நிலவு செய்கிறீங்க, துண்டு துண்டாக கட்டை கிடக்குது. அந்த கட்டையை ஆசிரியார்கிட்ட ஏப்பா ஒரு சின்ன ஆணைக்குட்டி செஞ்சுதாங்கிற, அந்த கட்டை செதுக்கிறது ஒரு ஆணைக்குட்டி செஞ்சுட்டேன் திச்சோடு. இப்போ இந்த கட்டைன்னு சொல்லுவியா ஆணைக்குட்டின்னு சொல்லுவியா? ஆணைக்குட்டி தானே. அப்போ மரத்தே மறைத்தது மாமத யானை. நல்லா புரிஞ்சுக்குங்க, மரத்தே மரங்கிற பேரை மறைச்சிருச்சு, புரியுதுங்களா? மரத்தே மறைத்தது மாமத யானை. அந்த அந்த பொம்மை செதுக்க முடியும். இப்போ மரங்கிற பேர் போயிடுச்சு, மரத்தே மறைத்தது மாமத யானை. இப்போ அந்த யானை செதுக்கிட்டீங்க, ரைட்டு. 4 காலை வெட்டிட்டீங்க, திம்பிக்கை வெட்டிட்டீங்க, இப்போ சதுரமாயிடுச்சு. இப்போ மரத்தில் மறைந்தது மாமத யானை. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நல்லா புரியுது இல்லையா? மரத்தே முதல்ல மரங்கிற தன்மையை யானை வந்து மறைச்சிருச்சு. யானை உருவத்தை வெட்டிட்டோம், இப்போ யானை போய் பழையபடி மரம் ஆயிடுச்சு. அப்போ மரத்தே மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தே மறைத்தது பார் முதல் பூதம். பரமை முதல் பூதத்தில் இருக்கிறான், வரமாட்டான், அங்கே தான் இருப்பான், அவன் வரமாட்டான். சிவன் வந்து கீழே வரமாட்டான், சிவனுக்கு கீழே வேலை 0% கிடையாது. அந்த எண்டுக்கு பேர் சிவம். அவனால் அனுப்பப்பட்ட 5 சதாசிவம் மனோன்மணி, மகேஸ்வரன் மகேஸ்வரி, ருத்ரன் பார்வதி, மகாலட்சுமி மகாவிஷ்ணு, பிரம்மா சரஸ்வதி. பிரம்மா சரஸ்வதி மகேஸ்வரன், அதாவது மகாவிஷ்ணு மகாலட்சுமி, ருத்ரன் பார்வதி, மகேஸ்வரன் மகேஸ்வரி. அப்போ சதாசிவ மனோன்மணி, சிவம் அங்கே இருக்கிறார். இவங்க 5 சிவனால் அனுப்பப்பட்ட 5 வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னா சித்திரை ஒரு இடத்த புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேர் வச்சுருக்காங்க. நாம் என்ன பேருக்கு ஒரு சோறு வச்சு உருவ வச்சுட்டோம். பேருக்கு சோறு வச்சு கண் காணா மெய்ப்பொருளை கண்ணில் காக்கல. கண் காணா, என் குருநாதர் சொல்லுவார், கண் காணா மெய்ப்பொருளை கண் காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தி கண் காணா மெய்ப்பொருளை, புரிஞ்சுக்கிறீங்களா? கண் காணா மெய்ப்பொருளை, மெய்யினா உண்மையான பொருள், கண் காணா மெய்ப்பொருளை கண் காது முகம் குணம் உருவம் முகுத்தி உருவம் வகுத்திட்டீங்க. அதுக்கு ஒரு பேர் வைக்கணுமில்ல, அதுக்கு ஒரு பாட்டு கொடுக்கணுமில்ல, அப்போ தான் நம்புவேன். கண் காணா மெய்ப்பொருளை கண் காது மூக்கு முகம் உருவம் குணம் புகுத்தி சிலை வடிவில் காட்டி சொன்ன கதையில் நீ சிக்கியுள்ளவரை உண்மை நிலை ஒருபோது விளங்காது. உண்மை நிலை ஒருபோது விளங்காது. கண்காணா மெய்ப்பொருளை கண்காது மூக்கு முகம் குணமும் உரும் புகுத்தி சிலை வடிவில் காட்டி சொன்ன கதையில் நீ சிக்கியுள்ளவரை உண்மை நிலை ஒருபோதும் விளங்காது. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாறி வரும். அப்போ கடவுள்தான் அனைத்தையும் படைத்தார் என்றேன், கடவுள்தான் அனைத்தையும் படைத்தார் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன், பின் கடவுள் பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கனி வகையில் வச்சு படைத்தேன், ஆனால் கடவுள் நிலை அறிந்தபோது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன், சிறுவில்லை விளையாட்டென்று. சிறுவில்லை ஏப்பார் ஆப்பிள், பீப்பார் பால், சீப்பார் கேட்டு. அந்த வேடு வருது, பொம்மை வருதில்ல எல்கேஜியில். எம்பிஏவில் ஸ்டூடெண்ட் இருக்கிறார், 3 எட்டில் ப்ரொஃபஸர் நடத்துகிறாரு. கார்த்திகாயா ஏப்பார் ஆப்பிள் அப்படின்னு கொடுத்தா இந்த ஆப்பிள் கார்த்திகை இங்கேருந்து எடுத்து அறிவா மாற்று மேலே கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு வாத்தியார் மேலே எடுத்து அறிவே இல்லையா? அதான் நான் எல்கேஜிலே பாடிட்டு வந்துட்டேன் ஐயா. இப்போ எதுக்கே காட்டுற? ஆப்பிள்னு சொன்னீங்கன்னாவே எனக்கு வந்துருமே, ஆப்பிள்னு சொன்னாவே உருவம் வந்துருமில்ல, அது அதுக்கு இந்த பிளாஸ்டிக் எடுத்து காட்டுற, தாண்டி வந்துட்டுனல்ல, புரியுதா? அப்போ அறிவின் தெளிவு தான் ஆன்மீகம். அதனால் மரத்தே மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைத்தது மாமத யானை. பரத்தே மறைப்பது பார் முதல் போதும். அந்த பரமனை மறைச்சிக்கிச்சு, சுத்த வெளிக்கு போகிறதுக்கு இந்த விண்ணு மறைச்சிக்கிச்சு, மேக மூட்டம், அதை கழிச்சுட்டா அங்கே விண்ணு இல்லை. அப்போ பரத்தில் மறைந்தது பார் முதல் போதம். பார் முதல் போதம்னா, பார்னா உலகம், உலகத்தில் முதல் போதம் எது? ஆகாசம், அதுதான் முதல் போதம். பார் முதல் போதம். உலகத்தில் முதல் போதம் ஆகாசம், 2வது போதம் காற்று, 3வது போதம் நெருப்பு, 4வது போதம் நீர், 5வது போதம் நிலம், பஞ்சபோதங்களில். அதனால தான் சொல்கிறாரு மரத்தே மறைத்தது மாமத யானை. அந்த மரத்தை யானை சிறுகும்படி மரம் மறைஞ்சிருச்சு, அதை மாற்றி போடுறாரு, யானையை வெட்டியாச்சு. இப்போ மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தே மறைத்தது பார் முதல் போதும். அந்த பரமனுடைய சிவவெளியில் ஆதிவெளி, ஆதியே போட்டின்னு சொன்னோம்ல, அந்த ஆதிவெளி போகிறதுக்கு இந்த பரமை மறைச்சிட்டான்.
இந்த விண்ட நெளிக்கு நீ கிடையாது, நீ மேகமூட்டம், நான் உன்னை பார்க்கவில்லை, தூர போடான்ட்டு வெளிக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அப்போ பரத்தில் மறைந்தது பார் முதல் போகிறேன். பரத்தை பார்த்துட்டீங்கன்னா இங்கே முதல் போதம் கிடையாது, முதல் போதத்தை பார்த்தீங்கன்னா பரம் கிடையாது. அதனால் இதில் அது இல்லை அது இல்லை, இந்த மாதிரி இருக்குது ஆன்மீகம். நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ கேள்வி பதில் வாங்க. நமஸ்காரம். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? சென்னையிலேருந்து வரீங்க. சந்தோஷம். என்ன கேட்க விரும்புகிறீங்க சொல்லுங்கள். ஆன்மீகமோ அறிவியலோ உளவியலோ எது வேணாலும் கேளுங்க. சந்தேகத்தை கேட்டு தெளிவுபட்டு போங்க. சொல்லுங்க. தெரிஞ்சுக்க வந்துட்டீங்க. இப்போ காலையில் உபதேசம் கொடுத்தேன், அது புரிஞ்சுதுங்களா? தவம் சொல்கிற மெத்தேடு சொல்லி கொடுத்தேன், அது உங்களுக்கு புரியுதுங்களா? ரைட்டு. வேறு என்ன என்கிட்ட கேட்க விரும்புகிறீங்க? எக்ஸ்ட்ரா ஆஃப்டர் டெத்தில் மனம் அடங்கும். ஆஃப்டர் டெத்தில் மனம் அடங்கும். கடல் அலை ஓய்மா? அவன் எப்போ முத்துக்குளிக்கு போகிறது? அது கடல் அலை நின்னதுக்கப்புறம் மீன் பிடிக்க போகலாம், கடல் அலை ஓஞ்சதுக்கப்புறம் முத்துக்குளிக்கு போகலான்னா அவன் சாவலும் போக முடியாது. கடற்கரை போய் நிற்கலாம், வேடிக்கை பார்க்கலாம். இதனால் குப்பு குப்புன்னு வந்து விழுவுதே அப்படின்னு விட்டுக்கோங்க. அதையும் தாண்டி தானே போகிறான். அதாவது அதை சமநிலைப்படுத்தணும். சமநிலைப்படுத்தணும். காலையிலேருந்து ஊருக்குள்ளே பொதுக்கிணறு இருக்குது, ஊருக்குள்ளே பொதுக்கிணறு இருக்குது. அப்போ அந்த பொதுக்கிணத்துல போய் பார்த்தீங்களா முகம் தண்ணி மூடிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து பெரிய பொதுக்கிணறு சுற்றி வர 10 வாளி போட்டிருக்காங்க. ஊருக்குள்ளே போட்டிருப்பாங்கல்ல, அது 4 பக்கம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பக்கம் 3 பேர் தண்ணி சேர்ந்துற மாதிரி 4 பக்கம் 12 பேர் ஒரே டைமில் சேர்த்தலாம் ஊர் பொதுக்கிணத்துல. அவ்வளோ போட்டிருப்பாங்க சதுரமான. அப்போ தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அங்கே போய் முகத்தை பார்த்தா சூரிய உதயத்தில் சூரியன் உங்கள் முகம் எல்லாமே ஆடிட்டு தான் இருக்கும். இப்போ ஊரில் 10 மணிக்கெல்லாம் தண்ணி மோண்டு முடிச்சிடுறாங்க. 11 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே முகம் தெரியுமில்ல, சூரியன்னு முழுசாக தெரியும். அதில் முகமாக தெளிந்த நீரோடையில் திருமுகத்தை பார்க்கலாம். தெளிந்த நீரோடையில் அப்போ பார்க்கலாமல்ல. அப்போ ஏற்கனவே தண்ணி அதுதான். அப்போ முதல்ல அலைபாஞ்சி இது பழையபாயலினா அது அணைபாய்ஞ்சதுக்கப்புறம் அப்போ இந்த மனசுன்னா அறிவியலில் உட்காந்தோன்னே அறிவியல் தான் வரும், மனசு நிற்காது. அப்போ கடல் வேறு அலை வேறு கிடையாது. நீரினுடைய அசைவு தான் அலை, நிலையாக இருந்தால் கடல். கடலுங்கிறது அகன்ற கடல் பரப்பு கடலுங்கிறான். அப்போ நீராக இருந்தால் அகன்ற கடல் பரப்பு, அசைவில் வந்து அது அலையாக வருது. அப்போ நீர் வேறு அலை வேறையா? நீரினுடைய வெளிப்பாடு அலை. அப்போ மனசு வேறு உயிர் வேறு கிடையாது. உயிர் வந்து நிலையாக இருந்தால் அது கடல், உயிர் அலைபாஞ்சதுன்னா நினைவு. மனசு தோண்டிருச்சுன்னு ஏதாவது நினைவு வந்துருச்சுன்னா, அப்போ நினைவு வந்துருச்சுன்னா நமக்கு நினைவு இல்லாத இருக்கணும். அப்போ இந்த தியானத்துக்கு வர்றவங்க ஏன் காலங்காலமாக தியானத்துக்கு வர்றவங்க சிலதெல்லாம் கடைப்பிடிக்கணும்னா சாப்பாட்டிலேருந்து எல்லாமே கடைப்பிடிக்கணும். திடீர்னு வந்து வராது. இப்போ நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிட்றேன், எல்லாம் பண்ணுறேன். அப்போ என்னென்னா எல்லா நாடி நரம்புகளும் துடிக்கும். நல்லா கறி சாப்பிட்ணும், நல்லா சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணும், முட்டை பெப்பர் போட்டு சாப்பிட்ணும். நாக்கு சொல்கிறது பார்த்தீங்களா? அப்போ தோசை வந்து ரோஸ்ட்டு போட்டு சாப்பிட்ணும், ஆம்லேட்டு. இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற போது நரம்பெல்லாம் தூண்டும், உணர்ச்சிகளை. அப்போ அமைதி கிடைக்காது. சாத்வீகமான உணவு சாப்பிட்லன்னா அமைதி கிடைக்காது. அப்போ வந்து பக்கத்து வீட்டில் சண்டை பண்ணியிருக்கிறோம், எகித்து வீட்டில் சண்டை பண்ணியிருக்கிறோம், மனசு வரணும். பச்சானோடி சந்தை எங்கள் வீட்டுக்காரர் ஏமாற்றி விட்டார், எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஏமாளை போல பிழைக்கிறான், அண்ணன் தம்பிக்கு சொத்தை விட்டு கொடுத்துட்டான், என்ன பண்ணுறது? இதெல்லாம் நினைப்போம். அப்போ தவத்தில் உட்காந்தம்மா நெஞ்செல்லாம் எரியும். எப்படி தவம் பண்ணுறது? அரிசி ஒரு பிடி போட்டிங்களா வெந்து போயிடும். அவ்வளோ நெஞ்சுக்குள்ளே சூடு இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் ஏமாளியாக இருக்கிறான், சம்பாதிக்கிறான், அவங்க அண்ணன் தம்பிக்கு தூக்கி கொடுத்தாலும் கொடுத்துட்டு போகிறான். என்ன கெட்டு போச்சு? உன்னுடைய பொருளை கை வச்சா கேளு. அவங்க அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் சம்பாதிக்கிறான், செய்யறான். உன்னுடைய பொருளை கை வச்சானா? எங்கள் வீட்டுக்காரி என்ன, நான் என் தங்கச்சிக்கு செய்யறேன், என் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்ச உடனே சொல்ல மாட்டா, பத்து பிள்ளை தானே. அம்மா தான் அம்மாளுக்கு செய்கிறேன், தங்கச்சிக்கு செய்கிறேன், செஞ்சுறேன். என் தங்கச்சி செய்கிறதுக்கு நீ ஏன் தடுக்கிற? உன்னுடைய மூக்குத்தி கையில் தொட்டால் கேளு, கொப்பை மூடு போட்டதை கையில் தொட்டால் கேளு. நான் சம்பாரித்து கொடுக்குறது நீ ஏன் கேட்குற? உனக்கு வேணுங்கிறத கேளு. இப்படி சொன்னால் நல்லா இருக்குமில்ல? எதுக்கு நம்ம கேட்குறோம்? அப்போ குடும்பத்தில் நிம்மதி முக்கியம். அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் ஓர்ஸ் பண்ணிக்கிட்டு வரணும். அவன் கற்றுக்கிறது முக்கியம் இல்லை. இப்போ ஒருத்தரை உயர்ந்த நிலைக்கு படிக்கிறதுனா தனியாக ரூம் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் ஐபிஎஸ் எழுதி படிச்சுட்டு இருக்கிறான், டாக்டர் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறோமில்ல. அப்போ ஒரு படித்து பாஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ இருக்குது. 3 எட்டு படிக்காத நீ வந்து எஜுகேஷன் முடிக்க முடியுமா? எஜுகேஷனுக்கு 3 எட்டு செலவு பண்ணிடல. 24 வருஷம் ஆகாது எஜுகேஷன் டிகிரி முடிக்க முடியாது. அப்போ கல்யாணம் பொண்டாட்டியோட 4 எட்டு வாழ்ந்தால் தான் முழுமை அடைய முடியும். 4 எட்டு வாழாத பசங்க முடியல கல்யாணம் பண்ண முடியாது. 4 எட்டு வாழாத 32 வருஷம் வாழ்க்கை வாழாத பிள்ளை பெற்று கல்யாணம் பண்ண முடியாது பையனுக்கும் பிள்ளைக்கும். அப்போ 7 எட்டு செலவு பண்ணியிருக்கிறிய, இது மட்டும் 7 நாளில் எப்படி சம்மதி கிடைக்கும்? 7 எட்டு செலவு பண்ணி கிடைக்காத நிம்மதி 7 நிமிஷத்தில் 7 நாளில் 7 மாதத்தில் கிடைச்சிருமா? நிற்குமா? 12 வருஷம் கஷ்டப்படணும். ஏமாற்றக்கூடாது, நிற்காது. இப்போ நான் சொன்ன இடத்த செஞ்சீங்களா? 12 மாதம் காலை மாலை செஞ்சால் தவம் பண்ணலாங்கிற எண்ணம் தோணும்.
தண்ணலாங்கிறது 3 வருஷம் தொடர்ந்து பண்ணினீங்களா வெளியே போகிறத யாரும் சொல்லாதையே நிறுத்திக்குவேன். எந்த நிகழ்ச்சிக்கு நீ போக மாட்டா, நிறுத்திடுவேன். 12 வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா தவம் வாழ்நாள் முழுவதும் பண்ண வேண்டியதே இல்லை. நீ ஆட்டோமேட்டிக்காக தவமாக மாறிடுறேன். இப்போ ஒரு நல்ல டிரைவிங் ஓட்டுறாரு, ஒரு கையை கதவு டோரில் போட்டுக்கிட்டார், ஒரு கை ஹேண்டில் வச்சுட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு. 10 வருஷத்துக்கு வண்டி ஓட்டல, 11வது வருஷம் எடுத்தால் வண்டி ஓட்டுவாரா இல்லையா? இப்போ டைப்பிஸ்ட் பழகிறார், கம்ப்யூட்டர் நல்லா பழைய 10 வருஷம் ஒர்க்கே பண்ணல, ஏதோ ஒரு வேலையை போட்டார், 16 வருஷம் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் செய்வாரா இல்லையா? அதேமாதிரி தவம் ஆயுள் காலம் வரைக்கும் பண்ணணுங்கிறது இல்லை, அதுவாக மாறுற வரைக்கும் பண்ணணும், அது வரைக்கும் பண்ணணும். அதனால் மனசு அலைபாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், அது கேர் பண்ணிக்காதீங்க. கொஞ்ச நேரம் எட்டி பார்த்துட்டு போயிடும். அதனால் கரெக்டாக நீ தவத்தில் உட்காந்துடுற சாயந்தரம் இந்நேரம் தொடர் நாடகம் இந்த ஆமாம், இந்த தொடர் நாடகம் போய் உட்காந்துக்கிச்சு. கரெக்டாக நாமளும் இந்த அக்காவை கூப்பிட்டு பார்க்குறோம். நம்ம வர்றப்பெல்லாம் கரெக்டாக போய் உட்காந்துக்கிறா. அந்த மனசு சன்னல் எட்டி பார்க்கும், அவள் தவத்தில் உட்காந்துருக்கிறா, நாமளும் ஒரு வாரமாக வந்து பார்த்துட்டு இருக்கிறோம், வேலையாகலை. இன்னொரு மனசு சொல்லும், அவன் நமக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி தெரியல, அந்த நேரத்துக்கு வரமாட்டேங்கிறா, தியானம் சுவிட்சு ஆஃப் பண்ண மாட்டேங்கிறா, அதனால் நம்ம வேறு வீட்டுக்கு போயிடறோம். அதான் 3வது வீட்டு அக்கா ஒரு நாளைக்கு 35 நாடகம் பார்த்துட்டு இருக்குது. அங்கே போயிட்டால் நமக்கு கொளுத்த வேட்டை, எல்லா சீரியலையும் பார்க்கலான்னு இந்த மனசு, இந்த பேய் அங்கே போயிடும், இது விட்டுட்டு அந்த பேய் அங்கே போயிடும். அதனால் அந்த பேய் கொஞ்சம் ஆட்டம் கட்டும் விட்டு போகிறதுக்கு. 15 நாளைக்கு தொடர்ந்து அந்த சீரியல் கட் பண்ணிடு, 16 நாளுக்கு ஒரு எட்டி பார்க்காது, நினைவு வராது. ஏன் கேட்குறேன்னா பிரபஞ்ச பதிவு தான் அது. கோயிலுக்கு போனால் அமைதியாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, அங்கே சத்தியாக உட்காந்துருக்கலான்னு என்ன வருதில்ல. அதை விட ஒஸ்தியான பொருளும் கூட்டில் வாங்கி வைக்கிறீங்களா இன்றைக்கெல்லாம்? இந்த 21ஆம் நூற்றாண்டு சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லா வஸ்துக்களில் பச்சை கற்பூரங்கிறீங்க, அரகஜாங்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க, எல்லா வாஸ்து பொருளும் வச்சுருக்கிறீங்கல்ல, செவ்வாதுக்கு பாது எல்லாம் தானே வச்சுருக்கிறீங்க. கோயில் மாதிரி இங்கேயும் மல்லிப்பூ காக்கெல்லாம் இருக்கலாம் வாங்கி தூவி விடுறீங்க. அந்த நிம்மதிங்க ஏன் வரல? காரணம் என்ன தெரியுமா? சொல்கிற புரிஞ்சுங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இத்தத்தியோட வார்த்தை வந்து உள்ளுதா? இத்தத்தியோட வார்த்தையாக வருது, ஒவ்வொருக்கும் ஒரு வார்த்தை வருதா? வாய்ஸ் தானே வருது, வேவ்ஸ் தானே. இந்த வேவ்ஸ் எங்கே வரும்? முதல்ல வான்காந்தத்தில் பதிஞ்சு தான் கொண்டு வரும். வான்காந்தத்தில் பதிஞ்சு தான் ஜீவகாந்தத்துக்கு வரும். அது வான்காந்தம், இது ஜீவகாந்தம். கம்பியில் ஓடுனா மின்காந்தம். அப்போ வான்காந்தத்தில் பதியாதது வெளியே வராது. எப்படா ஒருத்தர் வந்து இருக்கிறான், இவனுக்கு அவங்க அப்பனுக்கு சம்மந்தமே இல்லை, சயின்டிஸ்ட் ஆகிட்டானே, இந்த பையன் டாக்டருக்கு படிச்சிட்டானே, அவங்க அப்பன் படிக்கவே இல்லையானா இவன் டாக்டர் படிக்கணுங்கிற எண்ணத்தில் வெறியாக இருக்கிறான். ஒரு டாக்டருடைய அறிவு வந்து பூந்துக்குச்சு. நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு +2லேருந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்துல் கலாமுடைய அறிவு வந்து பூந்துக்குச்சு. யார் எதை முடிச்சுட்டு போனாங்களோ அவனுடைய அறிவு வந்து பூந்துக்கும். அவனை வந்து பூந்துக்கும். எதை நினைக்கிறியோ அதுவாக மாறுவேன். இன்றைக்கி உலகத்தில் அறிவாளிங்க இருக்கிறாங்க. மகான்களில் ஒரு பக்கம் விட்டு தள்ளுங்க. நான் மகான்களோட விஞ்ஞானிக்கு தான் மதிப்பு கொடுப்பேன். இது வந்து மனசு சமாதானப்படுத்துறதுக்கு வேணும். ஒரு விஞ்ஞானியினுடைய அறிவை, ஒரு மகான்களுடைய அறிவை பயன்படுத்தாத விஞ்ஞானி வாழ்ந்துருவான். ஆனால் ஒரு விஞ்ஞானியினுடைய அறிவை பயன்படுத்தாத ஒரு மகான் வாழ முடியுமா? ஆனால் ஒரு மகானுடைய தியானமே கற்றுக்க வேண்டியதில்லை, அவன் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. ஒரு விஞ்ஞானி சயின்டிஸ்ட்டு இந்த மகானுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதில்லை, மகானையே பார்க்க வேண்டியதில்லை, அந்த விஞ்ஞானி வாழ்ந்துருவான். ஆனால் ஒரு விஞ்ஞானி அறிவு பயன்படுத்தாத நீ வந்துடுவியா? இவன் தான் 1 கோடி ரூபா காரில் போகணுங்கிறானே, படுத்துருக்க ரூம்பில் ஏசி இருக்குனுங்கிறானே. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? விஞ்ஞானியா? மகானை கண்டுபிடிச்சான்? சாமியாராக கண்டுபிடிச்சான்? விஞ்ஞானி தானே கண்டுபிடிச்சான். அப்போ நான் முதல்ல மதிக்கிறது விஞ்ஞானி தான். புரியுதா? ஆனால் அவனு யாரும் கண்ணுக்கு தெரியாது. இங்கே போய் காலில் விழுந்து பாதை பூஜை பண்ணி அக்கப்போர் வாங்கிட்டு வருவாங்க சாமியார்கிட்ட. அவன் வேஷம் போட்டுட்ருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. அறிவில் தெரிஞ்சுக்கங்கம்மா. ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன், ஐஜக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஸ்டீபன் ஹாக்கிங், இவங்க இல்லாத இந்த உலகம் எங்கேயுமா இன்றைக்கி? நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. நான் இந்த 4-5 பேர் இல்லாத உலகம் எங்கேம்மா? இவங்க அறிவு எப்பவுமே இருக்குமே இருக்காதா? டால்வின் ஒன்று, தாமஸ் ஆல்வா எடிசன் ஒன்று, ஐஜக் நியூட்டன் ஒன்று, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒன்று, ஸ்டீபன் ஹாக்கிங் ஒன்று. இந்த 5 பேர்த்தினுடைய அறிவை லெஸ் பண்ணிட்டு எவனாச்சும் விஞ்ஞானி வர முடியுமா? ஆனால் இவங்க 5 பேர் தியானம் கற்றுக்காத, கோயிலுக்கு போகாதே வாழலாமல்ல. ஆனால் இவங்களுடைய அறிவு உபயோகப்படுத்தாத சாமியார் வாழ முடியாது. அதனால் சாமியார் சொல்லித்தரான்னா நீங்கள் பெருசாக நினச்சிக்காதீங்க. அப்படி நினச்சி தான் நிறையா மாட்டிக்குதுங்க. இது ஒரு அமைதியான அறிவு, இது ஒரு எஜுகேஷன், இது ஒரு அறிவியல், மூட நம்பிக்கை இல்லை. நான் சொல்கிறது ஆன்மீகங்கிறது ஒரு அறிவியல். இது அறிவியல், அது விண்ணியல். ஆனால் அது விண்ணியல்னு சொல்கிறதில்ல, பழக்கிட்டாங்க ஆரம்பத்திலிருந்து. ஒரிஜினலாக சொன்னால் அது விண்ணியல்னு சொல்லணும். விண்ணிலிருந்து தான் ஆராய்ச்சி பண்ணுறான் அணுவை. அது விண்ணியல், இது அறிவியல். ஆனால் இது அறிவியல்னு சொல்லி பழக்கிறதுனால அது அறிவியல்னு சொல்லிட்டாங்க. ஆன்மீகம் தான் அறிவியல், அதையுமே சயின்ஸையும் அறிவியல்னு சொல்லி பழக்கிறதுனால அதனால தான் 2 பேர்த்தையுமே ஞானின்னு பேர் வச்சுட்டாங்க. இவங்க விஞ்ஞானி, அவங்க மெய்ஞானி. இவங்களும் ஞானி, அவங்களும் ஞானி, 2 பேருமே நாட்டுக்கு வேணும்.
ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் உயர்ந்தவங்க யாருன்னா விஞ்ஞானி தான் உயர்ந்தவங்க. ஏன்னா விஞ்ஞான அறிவு இல்லைன்னா மெஞ்ஞானியை வாழ முடியாது. எந்த மெஞ்ஞானி ஓலக்குடிசியில் வாழ்ந்துட்டு இருக்கிறான் இன்றைக்கி சொல்லுங்கள். ரோல்ஸ் ராய் கார் வேணுங்கிறான், ஃப்ளைட்டில் போகணுங்கிறான். இதெல்லாம் மெஞ்ஞானியாக கண்டுபிடிச்சான். எந்த மெஞ்ஞானி விஞ்ஞானி தானே கண்டுபிடிச்சான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மெஞ்ஞானியை விட விஞ்ஞானி தான் உயர்ந்தவங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நீங்கள் வந்து தியானம் சொல்லி கொடுத்த போகிறார் பண்ணுங்கள், புரியுதுங்களா? ரைட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் வாங்க, உங்கள் பேர் என்ன? சுஜாதா. அருமையான பேர், நல்ல பேர். எங்கேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரீங்க. என்ன கேட்க விரும்புகிறீங்க? ரைட்டு ரைட்டு நிறைய முறை நான் கூட தீட்சை அது எதுன்னு போயிருந்தேன். ரைட்டு. எதுவுமே அது நிலையா இருக்க முடியல. சரி. நானும் என் பொண்ணு எளியும் புண்ணியமா தான் இருக்கிறோம். சரிங்க. அந்த குணம் மாறவே இல்லை, கொஞ்சம் கூட மாறல. அப்படியே அப்புறமா வள்ளலார் ஐயா வந்தாரு. சரி, அகவல் பாராயணம், கூட்டு பிரார்த்தனை அந்த மாதிரிலாம் போவேன் வருவேன். ஆனா சில நிறைய விஷயங்கள் வந்து புரிதல் வந்து நான் நிறைய மாத்திருக்கிறேன். என்னோட மற்றதெல்லாம் மாறிடுச்சு. மற்ற நல்ல விஷயங்கள், நல்ல பழக்கங்கள் எல்லாமே லைனா மாறிட்டு வந்துச்சு. ஆனா வீட்டுல போனா அந்த என்ன சொல்லுவாங்க, அது இன்னும் மாறவே. அதாவது வந்துங்கம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய குருநாதர் சொல்லுவார், டாலரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைன்னு சொல்லுவார் ஒரு வார்த்தை. அது இங்கிலீஷில் சொல்லுவார். எனக்கு கரெக்டாக என்ன நான் படிக்காதனால தெரியல, செவி வழியே கேட்டதுனால சொல்கிறேன். டாலரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். அப்போ வந்து என்னென்னா எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்குது. அது பிள்ளையாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம். அப்போ வந்து விட்டு சரி, நம்ம எங்கே பார்த்தனாலும் அவர் தான் முன்னாடியே பேசணுங்கிறாரு. நமக்கு முன்னாடி அந்த பிள்ளை பேசணுங்குது. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் சொல்கிறது வாங்கி. எங்கே போனாலும் அவளுடைய வாய் தான் முன்னாடி வாய்க்கு எவ்வளோ இருக்குது. நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா. அவள் தான் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. 2 ட்ரிப் சொல்கிறீங்க, 3 ட்ரிப் சொல்கிறீங்க, கேட்கல. விட்டு கொடுத்துட வேண்டியதான். பிடிக்குதா? தொடர்ந்து அப்படியே தான் இருக்குது. சகிச்சிட வேண்டியதான். முதல்ல விட்டு கொடுத்தல். அப்புறம் இது எப்பவுமே அப்படி தான் என்ன பண்ணுறீங்க, சகிச்சுக்கு. $2 அட்ஜஸ்ட்மெண்ட் 2வது. 3 சாக்ரிஃபை. எடிட் பண்ணிடுறீங்க. இதை மாற்ற முடியாது இனிமேல். இந்த ஆரஞ்சு பழத்தை, இந்த அரளியை வந்து ஆப்பிளா ஆயில் கலவர் நீங்கள் மாற்றிக்கலாமில்ல. இது ஒரு கொக்கி, இது ஒரு கொக்கி. இது ஆச்சா, இது வந்து நார்த்துக்கு இருக்குது, இது சவுத்துக்கு இருக்குது. இது சவுத் போல், இது நார்த் போல். இப்போ யார் இதில் யார் பெருமையாக இருக்குது? ஒன்றுமே விரிவாங்கன்னு வரல. ஆனால் எதை ஒன்று நீண்டுக்கிட்டா, இந்த வளவு நீள்றது யார் நீள்ற புத்திசாலி. எந்த கம்பி நீளுதோ அது கழட்டுக்கலாம்ல. நீண்டுக்கிட்டே இழுக்கிறதுக்கு இல்லையில, நீண்ட கழட்டி கம்மிக்குமில்ல. இது 2மே மடங்கியிருந்தால் கழட்டுறதுக்கு வழி இல்லையே. எது நீண்டுக்குதோ அந்த கம்பி புத்திசாலி. அப்போ நம்மளை தான் நாம் மாற்றிக்கணுமோ இல்லையா. ஒரு கணவன் மனைவியை மாற்ற முடியாது, மனைவி கணவன் மாற்ற முடியாது, பிள்ளைங்களை அப்பா மாற்ற முடியாது, அப்பாவை பிள்ளைங்க மாற்ற முடியாது. ஆச்சா, இது எல்லாமே இதோடு தான் வாழ்ந்தாகணும். இதுதான் கட்டமைப்பு. இதோடு தான் வாழ்ந்தாகணும். இதுதான் கட்டமைப்பு. நம்ம சகிப்புத்தன்மை கற்றுக்கணும். அதுக்கு இந்த ஆன்மீகம் உதவும். நீங்களாக இருந்துக்கணும். நீங்கள் வந்து நம்மளுடைய கடமையை முடிச்சிட்டோமா, அவங்க மேலே கவனம் செலுத்தக்கூடாது. நாம் என்ன பண்ணால் நம்ம பொருளுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டா கண் எதுப்புற எவ்வளோ சிக்குண்டு போனாலும் நம்ம பொறுப்பல்ல, எவ்வளோ கடன்பட்டுக்கிட்டாலும் நம்ம பொறுப்பல்ல. ஆச்சுங்களா? அதனால் அவங்க போக்கில் அவங்க போகத்தான் செய்வாங்க. இன்றைக்கெல்லாம் சமுதாயம் வித்தவுட் பிரேக்கில் ட்ராவல் போய்கிட்டு இருக்குது. வித்து பிரேக்கில் யாரும் ட்ராவல் பண்ணலை. ஓடியில் ஒருத்தர் தான் வித்து பிரேக் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் வண்டி. ஓடியில் ஒருத்தர் தான் வித்து பிரேக் ட்ராவல் பண்ணுறான். எல்லாமே வித்தவுட் பிரேக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். அது எப்படி கை கட்டினா வண்டி நிற்கும்? ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் அப்பளம் மாட்ட கால் நொறுங்குற வரைக்கும் கார் நிற்காது. அப்படி தானே போய்கிட்டு இருக்குது உலகம். நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்களா போதும். பசங்க பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு கடமை இல்லை. 4 நூற்றாண்டு வளர்த்திட்டீங்கல்ல. இப்போ உங்கள் பிள்ளைக்கு உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? 19 வயசு. டீனேஜ். என்ன டீனேஜ் சும்மா இருக்குமா? 7.5 இல்லை, 13 to 19 டீனுமா. டீன் எப்போ வருது? புதியானம் போடுற வயசு டீன். 13 to 19 7 வருஷம். டீ வரணும், 20 வரணும். இது இன்னும் டீன். இந்த டீன் முடிஞ்சு 20 வரணும். 19 வருஷத்துக்கு இப்படி தான் ஆட்டம் கட்டு. 8ஆவதுலேருந்து ஃபஸ்ட் இயர் வரைக்கும் இப்படி தான் ஆட்டம் கட்டு. 8ஆவதுலேருந்து ஃபஸ்ட் இயர் வரைக்கும் எவல்யூஷன் ப்ராசஸுக்கு உண்டானது நேரம். பையன் பல்ல எல்லாத்துக்கும் மாட்டம் கட்டு தவறே கிடையாது. அதில் அனுசரித்து போகணும், தட்டி கொடுத்து போகணும். அதையும் மீறி வந்துட்டால் உங்கள்கிட்ட வளர்கிறது கொஞ்ச நேரம் தான். 3 வயசு வரைக்கும் தான் அப்பா அம்மா குழந்தைய வளர்த்த முடியுது. 3 வயசுக்கு மேலே அந்த குழந்தை சமுதாய குழந்தையாயிருது. நாம் தான் வளர்த்துறோம். அறிவு செல்ஃபோனில் வந்துடுது. அஜா டச் ஸ்க்ரீன் வந்துடுது. டச் ஸ்க்ரீன் கொடுக்கலின்னா அப்பா அம்மாவில் தூக்கி எறியுது. அந்த குழந்தை ஃபோனை தூக்கி தூர எறியுது.
இல்லைன்னா போன அம்மா கொடுத்து மிரட்டினா அப்பா வந்தால் சொல்கிறேங்குது. அதில் அம்மா மிரட்டான்னு அப்பா வந்து இத்தனை குட்டி சாத்தாட்ட 3 வருஷம் குழந்தை அப்பா அம்மாவுக்கு சண்டை பண்ணி விட்டுருது போனை கொடுக்கலின்னு தெரியுமா. நீ இதெல்லாம் நான் நெட்டில் தான் பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணுறது, அந்த குழந்தைக்காக எல்லாம் செய்கிறாங்க, குழந்தைக்காக குத்துன்னு குத்திட்டாங்கல்ல. அப்புறம் என்னன்னா ஒன்றும் பண்ண முடியாது, குழந்தை மேலே அவ்வளோ பாசம். அதனால் இந்த 30 to 19 வந்து அந்த மாதிரி வேலை செய்யும். டீனேஜில் 20ன்னு வரும்போது மாறிக்கும், சரியா போயிடும். சரியா வேற என்ன இன்னொன்று ஐயா வள்ளலார் ஐயா என்ன சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நம்ம இது பண்ணி நம்ம இறைநிலை அடையிறதுக்கெல்லாம் இது கிடையாது. சிம்பிளா அன்பு கருணை தயவு இருக்கணும், ஒருத்தருக்கிட்டையும் ஜீவ காருண்யம் செஞ்சாலே நம்ம இறைநிலை அடைஞ்சிடலாம், கடவுள்கிட்டயே போயிடலாம். ரொம்ப பயிற்சியெல்லாம் கஷ்டப்பட்டெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பயிற்சி பண்ணா நம்ம அங்க போக முடியுமா, இல்ல நம்ம ஜீவகாருண்யம் செய்து இதுலயே இருந்தா நம்ம இறைவனை பார்க்கணுமா? கடவுளை பார்க்கணும். அருமையான பாயிண்ட். போன வருஷம் இருக்கா அந்த அப்படிதான் கேட்டு, போன வருஷம் மெட்ராஸ்காரமா ஒன்று அப்படித்தான் கேட்டாங்க. போன வருஷம் ஜீவகாருண்யம்னா என்ன, ஜீவகாருண்யங்கிறது என்ன, கடவுளை நெருங்குறதுங்கிறது என்ன? அன்னதானம். நான் என்னுடைய ஆராய்ச்சியில அன்னதானம் வேற, ஜீவகாருண்யம் வேற. அன்னதானங்கிறது மானிடருக்கு பண்ற, அன்னதானங்கிறது மாறி. இப்ப நீ ஜீவகாருண்யம் சொன்னல, ஓம் தாவர இனமே வாழ்க, ஓம் ஊர்வினமே, அதுக்கெல்லாம் போய் சோறு வச்சுட்டு இருக்கிறியா? அப்ப நெல்லாரிட்டு வாழ்த்துறியல்ல, இதுதான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யத்துக்கு எதுக்கு தெரியுமா எடுத்துக்கவே, அவர் சொல்றாருல்ல, எல்லா உயிர்களும் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாருல்ல, அதை நான் பிரித்து சொல்கிறேன். அது வந்து ஒரே வார்த்தை, அவர் மகான், அவருக்கு தகுதி இருக்குது. நான் வந்து புரிகிற மாதிரி சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். அதனால் ஒவ்வொன்றையும் விசுவல் பண்ணி அதை நல்லா இருக்குன்னு வாழ்த்துங்க. அதுதான் ஜீவகாருண்யம். அப்போ நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போகும்போது பூச்சி புழு உங்களை தீண்டுமா? நீங்கள் தினம் வணங்குறீங்க, நீங்கள் நீருனால நெருப்புனால உங்களுக்கு ஆபத்து வராது. நீங்கள் தான் எல்லா உயிரையும் வாழ்த்துறீங்களே, அதுக்கு உங்களை கடிக்குது. நாய் கடிக்காது, பாம்பு கொத்தாது, எதுவுமே பண்ணாது. அதுதான் நான் சொல்கிறேன் ஜீவகாருண்யம், அதை வாழ்த்துறது. ஒவ்வொரு தவத்திலையும் வாழ்த்துறீங்கல்ல டெய்லி, அதுதான் ஜீவகாருண்யம். இது அன்னதானம். அன்னதானம் யாருக்கு பண்ணுறீங்க? 6 அறிவுக்கு தான் பண்ணுறீங்க, வேறு எதுக்கு பண்ணுறீங்க? மாநிலத்தை தவிர எதுக்கு பண்ணுறீங்க? பண்ணுறது இல்லையில்ல. யாராவது ஒருத்தர் பசுமாட்டுக்கு 2 பழம் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க, அது எல்லாம் செய்கிறதில்ல. அன்னதானம் மனிதருக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணுற ஜீவகாருண்யம் நீர் வாழ வினத்துலேருந்து மாநில வரைக்கும் பண்ணுறீங்க, அதுதான் ஜீவகாருண்யமாக வந்துடுது. இந்த நான் சொல்லி கொடுத்துருக்கிற தவத்தில் அனைத்து அடைகிறது. நான் பெருமைக்காக சொல்லலை, அதெல்லாம் ஒரு வருஷம் பண்ணி பார்த்தீங்களா தான் அதனுடைய பெருமை தெரியும். உடனே எல்லாம் தெரியாது. அதனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க, அடுத்தவங்களை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. அது நம்மளுடைய கடமை. 3-8 வரைக்கும் செஞ்சாகணும். அதாவது திரியாள கடமையை தவறவன் தெருவில் நின்றுவான், திரியாள கடமையில் தவறியவன் தெருவில் நின்றுவான். அதை கரெக்டாக செய்யணும். அச்சா, தன்னை ஈன்றவள் கரெக்டாக செஞ்சாகணும். அனாதாசிரமத்தை அடக்கூடாது. 2-3 பேர் இருக்கான், நான் தான் ஜோறு போகிறேன்னு சொல்லக்கூடாது. 3 பேர் இருந்தானே, 30 பேர் இருந்தானே. இந்த உடம்பு கொடுத்த ஒரு தாய் தாப்பு இல்லாத வர முடியாதில்ல. அவன் போட்டால் போகிறான், போராட்டி போகிறான். இந்த உடம்பு கொடுத்தவளுக்கு நீ போட்டாகணுமில்ல. அந்த உடம்பு கொடுத்தவளுக்கு கவனிக்கணும். நீ கம்முன்னு இருந்தால் பரவாயில்ல, வள்ளலார் மாதிரி 3 இடத்துல தேவைப்படுதே கேட்டுக்கிட்டியே, அப்போ அவளை தொட்டுப்பிட்டியல்ல, யார் காப்பாற்றுவா? அப்பா வந்து சுகத்தை கொடுத்தவளுக்கு கடமை. கம்முன்னு இருந்தால் பரவாயில்ல, 2 பேர் நெருங்கினீங்க, குழந்தை வந்துருச்சுல்ல, யார் காப்பாற்றுவா? அப்போ தன்னை ஈன்றவள், தனக்கு இணைந்தவள், தனக்கு பிறந்தவள், திரியாள கடமை. கடமையை செய், பலனை இதுக்கு பலன் யார்கிட்ட போ? அம்மாவிட்ட காசு வாங்க முடியுமா? பொண்டாட்டிகிட்ட காசு கேட்க முடியுமா? எதுக்கே கல்யாணம் பண்ணிப்பா? பிள்ளைக்கு காசு கேட்க முடியாது. ஏன் பிள்ளை பற்றிம்பா? ஏன் நீ பெத்த அப்படின்னு கேட்பான்ல. அப்போ 3-8 வரைக்கும் அவனுக்கு கடமை செஞ்சாகணுமில்ல. 3-8க்கு மேலே வேலை கிடையாது. அப்போ 3-8க்கு மேலே கடமை செய்யணும். அப்போ பெத்த தாய் தகப்பனுக்கு கடமை, கட்டிய மனைவிக்கு கடமை, பெற்ற பிள்ளைகளுக்கு 3-8 24 வருட வரை கல்வி கடமை. 24 வரைக்கும் வளர்த்தினா தானே அந்த பையன் அறிவை பற்றிக்கிட்டு இன்னொரு வாழ்க்கை நடத்த முடியும். இந்த கடமையை செய்ய தவறியவன், இந்த திரிகால கடமையை செய்ய தவறியவன் 1000 யாத்திரை சென்றாலும், 1000 கிரிவலம் சென்றாலும், 1000 பரிகாரம் சென்றாலும் அனைத்தும் கதம் 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 செயல் விளைவு அனுபவித்தே தீர வேண்டும். யாரும் தப்ப முடியாது. இந்த நான் ஏற்கனவே நெட்டில் பேசிட்டு, எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த கிரிவலம் உருளத்தண்டை ஏது வேலைக்காக தூக்கி தெருவில் போட்டு, அதெல்லாம் தெருவில் போட்டு. இந்த 3 செஞ்சினா நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை. பொண்டாட்டி சந்தோஷமாக வச்சுருந்தா நீ என் கோயிலுக்கு போகிற. அவள் தான் தினம் தாலி தொட்டு கும்பிட்டுக்கிறாளே, அருமையான கணவர் கிடச்சிருக்கிறாருன்னு. அவளுக்கு மேலே சாமியாக வாழ்த்து போகுது. மகராசி என் கூட்டுக்காரர் நல்லா இருக்கும்னு சொல்லுவா, கணவர் நல்லா இருக்கும்னு நீ சொல்லுவேன். இப்போ ஏற்பட்ட கணவர் வச்சிருக்கிறாரேன்னு சாமி சொல்லுமா நல்லா வச்சுருக்கிறானேன்னு. அப்போ அதனால் கணவன் மனைவி சந்தோஷமாக இருங்கம்மா, அதில் எல்லாம் வந்துடும், எல்லாமே அதில் வந்துடும். நமஸ்காரம்.